கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை உடையவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று திருவுளம் பற்றினவரே, உமது பாதப்படி ஆகிய இந்த பூமியிலே நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஆராதனை செய்து உம்மை தொழுது கொள்ளும்படியாக சபையாக நாங்கள் கூடி வருகிறோம். 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிற உமது மேலான கிருபைக்காக, உம்முடைய தயவிற்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டாக எங்களை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனையின் மூலம் உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாயிருப்பதாக எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எங்களுடைய சிந்தனை வேறு எந்த பக்கமும் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஒரே சிந்தையோடு எங்களுடைய எல்லாருடைய மனமும் ஒன்றிணைந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே, சுர மண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் சகல மகிமை பொருந்தியவராக அவர் உயர்ந்திருக்கிறார். அந்த மகிமை நிறைந்த கர்த்தரை நாம் துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, துதியிலே ஆராதனையிலே பிரியப்படக்கூடிய நம் ஆண்டவருக்கு நாம் ஆராதனையை செலுத்தி அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே என்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். நமக்குள்ளாக ஒரு உணர்வு, நான் பரிசுத்தமுள்ள தேவன் தங்கும் ஆலயம். நீங்களே ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டு அவருக்காக கிரயமாய் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நான் அவர் தங்கும் ஆலயமாக இருக்கிறேன். ஆகவே நான் இன்று அவருக்கு மகிமையை செலுத்துகிறேன் என்கிற அந்த உணர்வோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம்.
தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றுமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே, நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, நாமே ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே.
மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே, நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம் தேவனின் ஆலயமே. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டதினாலே இவ்விதமாக கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்குரிய தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர் நமக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்க தண்டனையை நாம் அனுபவிக்காமல் இருப்பதற்கு அவர் நமக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ரட்சிக்கப்பட்ட மக்களாக, அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக, அவருடைய பிள்ளைகள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக, அவருடைய சொந்த ஜனங்களாக இருப்பதினால்தான் நாம் இன்றைக்கு அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமாக இருக்கிறார். இந்த சரீரத்திற்கு உரிமையாளர் யார்? அவர்தான். அப்படி இருக்கும் பொழுது தேவன் தங்கும் ஆலயமாகிய இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரமே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்தான் நம்முடைய சரீரத்தின் சொந்தக்காரர். ஆகவே நாம் வஞ்சிக்கப்படாமல், தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நம்முடைய சரீரத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட வேண்டும். மீண்டுமாக அந்த சரணத்தை நாம் பாடுவோமா? தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல், தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே. ஏனென்றால் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே, நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம் தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே. தேவனின் ஆலயமாக நாம் காணப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலை அணிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும்.
ஆண்டவரே, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான அந்த சாயலை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பூமியில் நாம் தேவ சாயலை அணிந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுதுதான், கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக இருக்கும் பொழுதுதான் அவருடைய வருகையிலே நாம் தேவ சாயலாக மாறி அவரோடு கூட காணப்பட முடியும். இந்த பூமியில வாழும் பொழுது கிறிஸ்துவின் சாயலுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் காணப்படுவோம் என்றால், கிறிஸ்துவை போல வாழ நாம் முயற்சி செய்யாவிட்டால் அவருடைய வருகையிலே நாம் எப்படி சேர்த்து கொள்ளப்பட முடியும்? நான் தேவ சாயலாக மாறி அவரோடு கூட இருப்பதற்கு ஆயத்தப்படக்கூடிய காலத்தை இந்த பூமியிலே எனக்கு கர்த்தர் கிருபையாக தந்திருக்கிறார். அந்த உணர்வோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு உள் உணர்வு நமக்கு வேண்டும். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் அடைந்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவேன், கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய, சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய, ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஆவியின் அச்சாரமிந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே, ஆவியின் அச்சாரமிந்தார்
ஆதாயமே, சாவு எந்தன் ஆதாயமே. தேவ சாயல் நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே என்னை உமது சாயலாய் மாற்றும் என்று கேட்போம். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்றே கூப்பிடுதே, வாரும் என்றே கூப்பிடுதே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனை நீடுழியாய், ஜீவிப்பேனை நீடுழியாய். தேவ சாயல் தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தின் நோக்கமெல்லாம் அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற வேண்டும், அந்த பந்தய பொருளை நான் பெற்றே ஆக வேண்டும். சோர்ந்து போனோம் என்றால் அதை நாம் எப்படி பிடித்துக் கொள்ள முடியும்? எப்படி அதை நாம் பெற முடியும்? அன்பான தேவ பிள்ளைகளே,
ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து அவருடைய பலத்தை பெற்று அந்த ஜீவ யாத்திரையை நாம் ஓடி முடித்தால் மட்டுமே ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். என்னுடைய ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை கர்த்தர் அகற்றி போடுவீராக. ஓட்டத்திலே என்னை திசை திருப்பக்கூடிய ஏராளமான காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் உண்டே. அப்பா, என்னுடைய நோக்கம் எல்லாம் இந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதாக மாத்திரம் காணப்படட்டும். கிருபை பாராட்டும், கிருபை பாராட்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானோ தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். இந்த ஓட்டத்தை நான் ஜெயமாக ஓடி முடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை வேண்டும் அல்லவா? நம்முடைய சுயபலத்தால முடியாது. உங்களால் ஒன்றும் கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் துணையாளராக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உடைய ஆவியின் பலத்தை எங்களுக்கு தாரும் என்று எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போமே. அப்பா, உதவி செய்யும். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, எல்லாம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம்
என்னை உம்முடைய ஆவியினாலே நிறைத்து என்னை ஆட்கொள்ளும், என்னை பலப்படுத்தும். ஏனென்றால் நீர்தான் எனக்கு துணையாளராக இருக்கிறீர், நீரே எனக்கு தேற்றும் தெய்வமாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஊற்று தண்ணீராக என் உள்ளத்தை நிரப்பும் ஐயா. ஏக்கத்தோடு நிற்கிறோம், நீர் என்னை நிரப்பும் நிரப்பும். ஏனென்றால் நான் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சாயலை தரித்தவனாய் மாற வேண்டும். அப்பா, எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கின்ற விசுவாச ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க வேண்டுமே. கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், உதவி செய்தருளும். ஆண்டவரே, நீர் எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும். உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய இடங்களிலே அமர்ந்த வண்ணமாக ஜெப நிலையிலே கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். முழங்கால் படியிட விரும்புகிறவர்கள் முழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இரண்டாவது மாதத்தை முடிக்கின்ற நிலையில் நிற்கிறோம். ஒரு புதிய வருஷத்தின் துவக்க நாள் முதற்கொண்டு இம்மட்டாக கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்திருக்கிறார். அதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். வருஷத்தை நம்மோடு கூட துவக்கினவர்கள் எத்தனையோ பேர் இந்த பூமியிலே இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல காத்திருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், அவர் நம்மை போஷித்திருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லவா? அவர் செய்த நன்மைகளை நாம் மறவாமல் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். அநேக நேரத்தில் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டதை பிசாசு நமக்கு மறக்க செய்வான். பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவருடைய கிருபை உள்ளது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி போடுகிற ஆண்டவர். அதை நம்ம மறந்து போகிறோம்ல. நம்முடைய பாவங்களை அவர் கடலின் ஆழத்தில் தள்ளி போடுகிறார். நமக்குள்ள ஒரு நிச்சயம் காணப்பட வேண்டும், என் ஆண்டவர் என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார் என்று. ஒருவேளை அந்த நிச்சயம் இல்லாதவர்கள், ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும், என்னை உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவும் என்று நாம் அவரை நோக்கி கேட்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி போடுகிற ஆண்டவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி நாம் கெஞ்சும் பொழுது பாவங்களை மன்னிப்பதில் தயை பெருத்தவராக இருக்கிறார். அவர் நமக்கு பாவங்களை மன்னிக்கும் பொழுது எத்தனை பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் தெரியுமா? ஒருவேளை சந்தோஷ குறைவு இருக்கும் என்றால் இன்னும் நாம பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம்.
ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்தருளும். என் பாவங்களை நீர் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோமே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாரே. நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து
வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. 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 ஆண்டவரே, நீருங்களை பாவத்தின் கட்டுகளிலிருந்து, சாபத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பரிபூரண விடுதலையும் ரட்சிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் திரும்ப தந்ததற்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செவி கொடுப்பீராக. இந்த மாதத்தை ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே முடிக்க தயவு பாராட்டினீரே. ஆண்டவரே, இன்னும் வரப்போகிற காலங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தருளும்படியாக அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கிற கர்த்தர் உமது பிள்ளைகளுடைய எல்லா விண்ணப்பத்திற்கும் நீரே பதில் தந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை ஆவி ஆத்துமா சரீரத்தில் உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கிற தமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த காத்திருப்புக்கு ஆண்டவரே நல்ல பலனை உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்களிலே முது பிள்ளைகளுக்கு வேண்டிய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவரே அந்த தொழில்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, இன்னும் ஆண்டவரே என்னென்ன விண்ணப்பங்களை உமது பாதத்தில் வைக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் கேட்டு கர்த்தர் உயர்வின் பாதையில நடத்தி செல்ல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சுவாமி, கர்த்தருடைய தயவுள்ள கரம் தொடர்ந்து கூடவே இருக்கட்டும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆம் தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தங்களாய் விளங்க உம்மை எங்கும் மகிமைப்படுத்த எல்லா ஸ்தானத்திலும் உம்மை மகிமைப்படுத்தி உமது நாமத்தை உயர்த்தி பிடிக்க கிருபை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய தேசத்தை உமது கரத்தில் தருகிறோம். எங்கள் தேசத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் ஆண்டவரே பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. குறிப்பாக எங்கள் தேசத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய மாநிலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும்.
உமது ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமது ஞானத்திற்கு நிகரானது ஒன்றுமே இல்லை சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உமக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இம்மட்டாய் நம்மை நடத்தி வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ வார்த்தையை நாம் ஜெபத்தோடு காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தையினாலே நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலே ஒரு கேள்வியை முன்வைத்தேன். அந்த கேள்வி ஞாபகம் இருக்குதா? சத்தமாக சொல்லலாம். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? வேதாகமத்தில் பிதா இயேசுவை குறித்து என்ன சொன்னார், இயேசு தம்மை குறித்து என்ன சொன்னார், இன்னும் அநேக வேதத்தில் உள்ள மக்கள் இயேசுவை குறித்து என்ன சொன்னார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். நீங்கள் அவரை யார் என்று சொல்கிறீர்கள் என்கிறதை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு இன்னொரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கின்றேன்? இந்த சிலுவை பாடு மரணத்தை, ஆண்டவருடைய பாடு மரணத்தை தியானிக்கின்ற இந்த நாட்களிலே நாம் அவரை அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று தியானித்தோம். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? இது யார் சொன்ன வார்த்தை என்றால், இந்த கேள்வி யார் கேட்டதென்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே பார்ப்போம் என்றால், பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரை பார்த்து கேட்கின்ற கேள்வி. ஆண்டவரை பார்த்து வேற எந்த கேள்வியும் கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? இந்த சவுல் என்பவன் ஆண்டவருடைய நாமத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலனே தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? 3வது வசனத்திலிருந்து, நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிரூபங்களை வாங்கி கொண்டு
தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் சவுலுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பயங்கரமான திருப்புமுனை. இது அந்த சவுல் என்கிற பவுல் தாமே தன்னை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்கிற அந்த கேள்வியை ஆண்டவருடைய பாதத்திலே வைக்க வேண்டும். இன்றைக்கு அதற்கு மாறாக ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமலே, ஆண்டவரே, நான் உமக்காக இன்னென்ன திட்டத்தை செய்ய நான் திட்டமிட்டிருக்கிறேன், இன்னென்ன காரியங்களை செய்வதற்கு நான் திட்டமிட்டிருக்கிறேன் என்று நாம ஒரு பெரிய அஜெண்டாவை உருவாக்கி அதற்கு ஆண்டவருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம். சில வேளைகளிலே ஆண்டவருடைய ஒப்புதல் கிடைக்கிறதோ இல்லையோ, நான் என்னுடைய வேலையை துவக்கி விட்டேன் என்று சொல்லி நம்முடைய வேலையை ஆரம்பித்து விடுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாதத்தில் வைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன என்பதை நாம் கேட்க வேண்டும். எத்தனை பேர் கேட்டிருக்கின்றோம்? எத்தனை பேர் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் இதுதான் என்பதை ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய தரிசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிந்திக்க வேண்டும். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே அவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களிலே உண்டான அனுபவங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒரு பயங்கரமான ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது என்று சொல்லுகிறார். எப்பொழுது பிரகாசித்தது? பகலிலே, நடு பகலிலே அவரை சுற்றி ஒரு பயங்கரமான ஒளி, வானத்திலிருந்து பேரொளி உண்டாயிற்று. மத்தியான வேளையிலே என்று வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில், அப்படி நான் பிரயாணப்பட்டு
தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. காரிருள் வேளையிலே, இருள் சூழ்ந்திருக்கின்ற வேளையில ஒரு சிறிய வெளிச்சமும் கூட பேரொளியாக தோன்ற முடியும். ஆனால் மத்தியான வெளிச்சத்திலே, பகல் நேரத்திலே தன்னை சுற்றி ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி பிரகாசிக்கிறதை, ஒரு பேரொளி பிரகாசிக்கிறதை பவுல் உணர்ந்தார் என்றால் அது தேவனால் உண்டானது என்பதை அவர் நன்றாக அறிந்து கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் எப்பொழுது அந்த பேரொளி உண்டானதோ அவருடைய வாழ்க்கையில் இருந்த இருள் நீங்கி போய்விட்டது. அவருடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்திலே அவரால் நிற்க முடியாமல், தேவனுடைய அந்த மகிமையான வெளிச்சத்திலே நிற்க முடியாமல் அவர் தரையிலே விழுந்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் பார்வையை இழந்தது. ஏனென்றால் இதுவரைக்கும் அவருடைய பார்வை வித்தியாசமானது. இதுவரைக்கும் தேவ ஞானத்தை உடையவராக அல்ல, தன்னுடைய சுய அறிவினாலே இயேசு கிறிஸ்துவை குறித்த பார்வை அவருக்கு உண்டாயிருந்தது. ஆனால் இப்பொழுது அவருக்கு புதிய பார்வையை கொடுக்க தேவன் சித்தம் கொண்டிருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கிறிஸ்துவை குறித்து வித்தியாசமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்கள் உண்டு. என்றைக்கு ஆண்டவர் அவருடைய கண்களை திறக்கிறாரோ அன்றைக்கு தான் அவர்கள் தேவனுடைய வெளிச்சத்தை காண முடிகிறது. ஒரு புதிய பார்வை, இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே யார் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த பவுல் அப்போஸ்தலன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தவன். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவுக்காக முதல் இரத்த சாட்சியாக மரித்த திருச்சபையின் மூப்பராக காணப்பட்ட அந்த ஸ்தேவானுடைய மரணத்திலே இந்த சவுலுடைய கைகளும் கரைப்பட்டிருந்தன. அந்த சவுலை தான் ஆண்டவர் பிடிக்கின்றார். தேவனுக்கு விரோதமாக இருந்த, கிறிஸ்து என்னும் நாமத்திற்கு எதிராக இருந்த அந்த சவுலை கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பிடிக்கிறதை பார்க்கின்றோம். பிடிக்கப்பட்ட அந்த சவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கின்ற கேள்விதான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? இந்த சவுல் செய்த முதல் காரியம் என்னவென்றால் 9வது அதிகாரத்திலே 11வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகி இந்த சவுலை குறித்து சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் எப்படி அவனிடத்தில் போறது? அவனை குறித்து மிக மோசமாக கேள்விப்பட்டிருக்கிறேனே. நீ நேர் தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டுக்கு போ. அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய முதல் மிக முக்கியமான வேலை ஜெபித்தான். என்ன செய்தான்? ஜெபித்தான். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தான்.
இன்றைக்கு எப்படி என்றால் நிறைய நாம் எப்படி பார்க்கிறோன்னா, இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், நாளைக்கு பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன், நாளை மறுநாள் பிஷப் ஆர்டினேஷன், அடுத்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் காணப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும். அவன் ஜெபம் பண்ணுகிறவனாக காணப்பட்டான். இயேசுவை சந்தித்தவன் கண்கள் குருடான நிலையிலே அவன் எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. அவன் ஆண்டவருடைய சித்தத்தை அறியும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியின் ஆரம்பம் ஜெபத்தில் வெளிப்படும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியின் ஆரம்பம் ஜெபத்தில் வெளிப்படும். யார் ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார்கள். ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிப்பார்கள். 3 முறை மாத்திரமல்ல, எப்பொழுதும் தங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபம் 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 என்று ஜெபத்திலே தரித்து இருப்பார்கள். அதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியினுடைய முதல் அடையாளம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சவுல் ஆண்டவரை சந்தித்த மாத்திரத்திலே அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். பின்பு என்ன நடைபெறுகிறது? அந்த அனனியா பவுல் அப்போஸ்தலனை, இந்த சவுலை தேடி செல்லுகிறதை பார்க்கிறோம். 12வது வசனத்தில் பாருங்கள். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான். அப்படி அந்த தரிசனத்தை பெற்ற பின்பு அனனியா அந்த இடத்திற்கு போகிறார். என்ன நடக்கிறது பாருங்கள். 17வது வசனம் 18வது வசனத்திலே, அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் சதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். ஜெபிக்கின்ற ஒரு மனிதன் அடுத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூமியிலே யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதை நாம் அறிவோம். ஞானஸ்நானத்திற்கு முன்னுதாரணமாக அவர் காணப்படுகின்றார். அதே விதமாகத்தான் நாமும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் நல்ல துவக்கத்தின் அடையாளமாக காணப்படுகிறது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது செய்த காரியம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். ஜெபித்தான், அடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். மூன்றாவதாக அவன் வாழ்க்கையில நடைபெற்ற காரியம் என்னவென்றால் 20வது வசனத்திலே பார்க்கிறோம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தவன் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பு அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். ஞானஸ்நானம் பெற்றவுடனே இதுவரைக்கும் எந்த காரியத்திற்கு விரோதமாக இருந்தானோ அதற்கு நேர் எதிராக கிறிஸ்துவை பிரசங்கித்தான். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை கைது பண்ணி அவர்களை துன்புறுத்தக்கூடியவனாக இருந்த
அந்த மனிதன் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவனாக மாறிவிடுகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும், கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கம் என்று சொன்னாலே உடனே மைக்கு புல்பிட் என்றல்ல. ஒரு பிரபலமான பிரசங்கியார் சொன்னார், the world is my pulpit. இந்த உலகம்தான் என்னுடைய பிரசங்க மேடை. நான் எங்கு நின்றாலும் அங்க நின்று கிறிஸ்துவை என்ன செய்வேன்? பிரசங்கிப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆனது? இன்னும் ஜெபிக்கிறவர்களாக மாத்திரம் இருந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை ஞானஸ்நானம் பெற்ற அந்த நிலையிலேயே நாம் இன்னும் நின்று கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களாக மாறி இருக்கிறோமா? மிக மிக அவசியமானது. கிறிஸ்துவை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? கிறிஸ்துவோடு நம்முடைய அனுபவம் என்ன என்பதை நாம் எப்படி மற்றவர்களுக்கு அறிவித்திருக்கிறோம்? சாட்சியாக அறிவிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. நான்காவதாக என்ன நடக்கிறது? அதே அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலே 27வது வசனத்திலே பார்க்கிறோம், சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். சீஷரோடு அவன் சேர்ந்து கொள்ள பார்த்தான். நானும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லி அவரை அறிக்கை செய்யும் வண்ணமாக கிறிஸ்துவின் சீஷனாகும் பொருட்டு சீஷர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு என்ன செய்திருந்தார்கள்? பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினால் தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்தான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவன் சீஷர்களோடு சேர்ந்து கொண்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளுடைய ஐக்கியம், சீஷர்களோடு சேர்ந்து கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களுடனே கூட இணைந்து கர்த்தரிலே வளர வேண்டும். அதுதான் சபை கூடுதல். சீஷர்களின் கூட்டம், திருச்சபை என்பது விசுவாசிகளின் ஐக்கியம், சீஷர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு கூடி வருகிற இடம். நீங்க எல்லாரும் யாரு? யாரு? சீஷர்கள். நம்ம எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிற டைட்டில் சீஷர்கள். நான் யாரு? சீஷன். நானும் சீஷன் தான், நீங்களும் சீஷர்கள் தான். சீஷர்களுடைய ஐக்கியம், இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் கிறிஸ்துவிலே வளருவதற்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அவன் சீஷர்களோடு சேர்ந்து கொண்டான். அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்தான். சபையோடு உள்ள ஐக்கியம், சீஷர்களோடு உள்ள ஐக்கியத்திலே அவன் நிலைத்திருக்கக்கூடியவனாக காணப்பட்டான். அடுத்து அந்த பவுலை குறித்து பார்க்கிற இன்னொரு காரியம், ஐந்தாவதாக, அவன் கர்த்தருக்குள் உறுதியாய் தரித்திருந்தான். பாருங்கள், அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில்
8வது வசனம் வாசித்தோம். 29வது வசனம், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். கர்த்தரை குறித்து உறுதியாக இருந்தான். கர்த்தருக்குள் உறுதியாக அவன் தரித்திருந்தான். கிறிஸ்தவ வாழ்க்கையை துவக்குவது மாத்திரமல்ல, அந்த துவக்கின கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். 5 காரியங்களை பார்த்தோம். முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள வரக்கூடிய அந்த சவுலுடைய வாழ்க்கையில முதலாவது அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான், மூன்றாவதாக சீஷராக அவன் காணப்படுகிறான், நான்காவதாக கிறிஸ்துவை பிரசங்கித்தான், நான்காவதாக அவன் சீஷனாக தன்னை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுகிறான், ஐந்தாவதாக அவன் கர்த்தருக்குள் உறுதியாக இருந்தான். இது முதல்ல காணப்பட வேண்டும். இந்த 5 காரியங்கள் முதலாவது காணப்படும் பொழுதுதான் அவன் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இந்த 5 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளமாக காணப்பட்டதினாலே அந்த கேள்விக்கான பதில் தேவ சித்தம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. அது என்ன தேவ சித்தம்? வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே 16வது வசனத்தில் பார்க்கிறோம். அதற்கு கர்த்தர் அனனியாவை பார்த்து சொல்கிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை குறித்து ஒரு திட்டத்தை, ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அதை அனனியாவினிடத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்ல மாட்டேன், அவனுக்கு நான் என்ன செய்வேன்? காண்பிப்பேன். அவனுக்கு நான் காண்பிப்பேன். உங்க திட்டத்தை குறித்து ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்வதை காட்டிலும் உங்களிடத்துல சொல்லுவார், உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அப்படி ஆண்டவர் அவரை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்ததினால்தான் இன்றைக்கு வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்கள் திருச்சபையின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஆவியானவராலே ஏவப்பட்டு பவுல் அப்போஸ்தலனால் எழுதப்பட்டு வேத புஸ்தகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆண்டவர் அவரை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டதினால்தான் 12க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை கர்த்தர் அவர் மூலமாக ஏற்படுத்தினார். ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு அவரை அழைத்ததினாலே, தெரிந்து கொண்டதினால்தான் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்ட அந்த பவுல் மூலமாக புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை
பிரசங்கிக்க கூடிய ஒரு சுவிசேஷ பீரங்கியாக அவர் காணப்பட்டார். வாசித்து பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 15வது அதிகாரம் 26வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்களும் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்கிற தரித்திரருக்கும் சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக புற ஜாதிகள் எல்லாருக்குள்ளும் தேவனுடைய சுவிசேஷம் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேமுக்கு மாத்திரமல்ல, பல பட்டணங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறார். சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய மக்களுக்கு பல உதவிகளை செய்யும்படியாக அவர் பொருள் திரட்டி கொண்டு போகிறதை நாம் பார்க்கின்றோம். புதிய திருச்சபைகளை ஸ்தாபிக்கிறது மாத்திரமல்ல, புதிய திருச்சபை தலைவர்களை உருவாக்குகிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்ட அந்த சவுல் மூலமாக கர்த்தர் திருச்சபைகளை உருவாக்கினது மாத்திரமல்லாமல் திருச்சபைக்கான புதிய தலைவர்களையும் ஆண்டவர் உருவாக்கினார். அது மாத்திரமா, எத்தனை அற்புதங்கள்! சுவிசேஷம் அற்புதங்களினாலே உறுதிப்படுத்தப்பட்டது. பவுல் அப்போஸ்தலன் மூலமாக எத்தனை அற்புதங்கள்! வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள், பிசாசுகள் துரத்தப்பட்டன, மரித்தவன் உயிரோடு எழும்பினான். பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது தூங்கி விழுந்து செத்து போயிருக்கிறான் ஒருத்தன். இல்லை, நீ நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம், தூங்குறதுக்கு நல்ல வசதியெல்லாம் நிறைய சபைகளில் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு தூங்கி விழுந்து செத்து போனவனை அவன் அப்படியே உயிரோடு எழுப்பி விட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, சுவிசேஷம் உறுதிப்படுத்தப்பட்டது அற்புதங்களினாலே. அசுத்த ஆவிகள் துரத்தப்பட்டன. இந்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு கர்த்தர் மாபெரும் கிரியைகளை செய்தார். அது மாத்திரமா, 3 மிஷனரி பயணங்களை குறித்து பார்க்கிறோம். இந்த பவுல் அப்போஸ்தலன் பல தேசங்களுக்கு, ஆசியா கண்டம் முதல் இன்னும் பல தேசங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து அங்கெல்லாம் திருச்சபைகள் ஸ்தாபிப்பதற்கு காரணமானார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டார்ல, நீ கொஞ்ச நாள் சிறையிலையும் இருக்கணும்ப்பா என்று சொல்லி சிறைச்சாலையில் போடப்பட்டார். சிறைச்சாலையில் சும்மா உட்கார்ந்து இருந்தாங்களா? என்ன செய்தாங்க? தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். சிறைச்சாலையிலும் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த சிறைச்சாலையில ஒரு பெரிய அசைவு உண்டாயிற்று. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்ட இந்த சவுலுக்கு சிறைச்சாலை மாத்திரம் இல்லை, கடல்ல தானப்பா பிரயாணப்படுற, அந்த கப்பல் சேதம் உண்டானது, கப்பல் சேதம் உண்டாக போகிறது என்பதை தன்னுடைய ஆவியில அறிந்து கப்பலில் இருந்த மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார். யாரும் கேட்கல. கடல் கொந்தளித்தது, கப்பல் சேதமுற்றது, எல்லாரும் கரையில வந்து சேருகிறாங்க. அந்த கரையில
பாம்பு அவனை கடித்தது. மகா கொடிய விஷப்பாம்பு கடித்தது. அதை அப்படியே எடுத்து போடுகிறார். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை கப்பலில் பிரசங்கித்து வந்த இந்த மனுஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போறான்? சாக போறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் சாகலை. எல்லாருக்கும் இயேசுவை சொல்லிக் கொண்டே இருந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பவுல் அப்போஸ்தலன் பட்ட பாடுகள், வேதனைகள் இவ்வளவுதான் என்று சொல்வதற்கே இல்லை. பசி, பட்டினி, நிர்வாணம், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், கப்பற் சேதங்கள், அடிகள், உதைகள், அவமானங்கள், அத்தனை மத்தியிலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருந்தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? எனக்கு ஒரு முள் குத்தி கொண்டே இருக்கிறதே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் எந்த முள் கொத்தி கொண்டிருந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது, ஒன்றும் நம்மை நாசப்படுத்த முடியாது. ஏனென்றால் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய பலன் நம்மை தாங்கும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நமக்கு வேண்டும். அவருடைய பலன் நம்மை தாங்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் இந்த பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழிய அனுபவத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். Galatians chapter 6 verse 14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை பார்த்து இன்றைக்கு நாம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க முடியும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? சிலுவை இல்லாமல் சீஷத்துவம் இல்லை. சிலுவையை ஒதுக்கி தள்ளிட்டு பாடுகளை, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆண்டவர் அனுமதிக்கின்ற பாடுகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் ஓடுவேன் என்றால் தரிகட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்று அர்த்தம். எங்கோ ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்றுதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதை நன்றாக பவுல் அப்போஸ்தலன் உணர்ந்ததுனால, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்படி என்றால் நீங்களும் நானும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. உலகத்தில் எல்லாரும் இதை செய்கிறாங்க, நான் ஏன் செய்ய கூடாது? நிறைய நேரத்தில் கேட்குறோம்ல, எல்லாரும் சினிமாவுக்கு போகிறாங்க, நான் ஏன் போகக்கூடாது? எல்லாரும் தியேட்டருக்கு போகிறாங்க, நான் ஏன் போகக்கூடாது? ஏன்னா அவரால் உலகம் எனக்கு
சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் நாம இதை செய்யக்கூடாது, அதனாலதான் நாம அதை செய்யக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய சட்டத்திட்டம் நிறைந்ததல்ல, நிறைய ஒழுக்கம் நிறைந்தது, அநேக ஒழுங்குகள் நிறைந்தது. இது என்ன வம்பா போச்சு? பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை? அப்பா அம்மா நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வேதனை, கஷ்டம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே நான் என்ன சித்தமாயிருக்கிறேன் என்று கேளுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கை குறித்த முழு திட்டத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பவுல் தன்னை ஒப்பு கொடுத்தது போல என்னை நான் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வோம். சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே என்று சொல்லி தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமேல் சோதித்திடுவேன்
பாடைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. அத்திமரம் துளிர் விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவே. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் பாடைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோம். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோம். கர்த்தரன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்திருப்பே. கர்த்தரன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்திருப்பே. தேவ சித்தம். எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுவோம். பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன்.
துன்பமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பவுல் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அன்பான தேவ பிள்ளைகளே, நானும் ஒரு நாள் ஆண்டவரிடத்துல இப்படிதான் கேட்டேன். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிறீர், நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர். எதற்காக? நான் என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய சித்தம் என்ன என்று கேட்டு அவருடைய சித்தத்தை தான் இன்று வரைக்கும் நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என்பதை தைரியமாக நான் இன்றைக்கு சொல்ல முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை உங்களுடைய சுய சித்தத்தை மையமாக வைத்து நீங்கள் உங்களுடைய திட்டங்களை தீட்டி அதை ஆண்டவருக்காக செயல்படுத்த எத்தனைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று பவுல் கேட்டதை ஆண்டவர் அனனியா கிட்ட சொன்னார். இதற்காக தான் நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆனாலும் அவன் எனக்காக எவ்வளவாக பாடுபட வேண்டும், அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன்கிட்ட நான் சொல்லுவேன். நீ போ இந்த வேலையை மாத்திரம் பாரு, அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடு, அவனுடைய கண்களை திறந்து விடு, அவ்வளவுதான். கர்த்தர் அந்த பவுல் அப்போஸ்தலன் அரபு தேசத்தில் 3 வருஷம் தேவனுடைய பாதத்தில் காத்து கிடந்தார். தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை நன்றாக அறிந்து கொண்டார். சிலுவைதான், பாடுகள் தான், கஷ்டங்கள் தான் என்பதை நன்றாக அறிந்துதான் ஊழியத்தை செய்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, கலப்பையில கை வைத்திருக்கிற நாம் பின்னோக்கி பார்க்க கூடாது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நல்ல பிதாவே, நாளிலே தங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை அறிவதற்கு வாஞ்சையோடு நிற்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஊற்றப்பட்டு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவீராக. ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரர்கள் சகோதரிகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் நீர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு ஆண்டவரை உம்முடைய சித்தத்தை ஆண்டவரை வெளிப்படுத்தத்தக்கதாக உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி.
உம்முடைய சித்தத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் வேறு பக்கம் திசை திரும்பாமல் உம்முடைய சித்தத்திலே, உம்முடைய திட்டத்தின் மையத்திலே உம்மை மையமாக வைத்து ஓட கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கிருபை தாரும் என்று சொல்லி கேட்கிறோம். உடைய கிருபை மாத்திரம் போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. நாங்களும் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் ஆண்டவரே, எப்பொழுதும் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு இந்த நாட்களிலே உம்மில் வளர செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.